ஹே ஆல் வெல்கம் டு ஜெய்ஸ் கிராஃப்டி கிரியேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரிசன் லெட்டர் கீச்செயின் டியூட்டோரியல் தான். நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி என் அண்ட் ஏ இந்த 2 லெட்டர்ஸ்க்கும் கீச்செயின் டியூட்டோரியல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கும் பண்ண போகிறோம். ஸோ இந்த கான்செப்டில் இருக்கிற ஐடியாஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறதுனால இந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஆஃப் கோல்ட் ஃப்ளேக்ஸ் அண்ட் கிளிட்டர்ஸ் இது ரெண்டும் மட்டும்தான் மாறப்போதே தவிர கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். ஸோ கோல்ட் ஃப்ளேக்ஸை கொஞ்சமாக நான் டிரான்ஸ்பரண்ட் ரெசனில் மிக்ஸ் பண்ணி இதை எம்மில் இந்த மாதிரி 3 பிளேசஸில் வச்சுக்கிறேன். ஸோ ப்ராப்பராக இதை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளிட்டர்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த கிளிட்டர்ஸை நான் கொஞ்சமாக டிரான்ஸ்பரண்ட் ரெசனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த டிப்பில் கொஞ்சமாக தான் எடுக்கிறேன், பார்த்தீங்கன்னா தெரியும். அதை வந்துட்டு இந்த மாதிரி போர் பண்ணி ஸ்ப்ரெட்டு தான் பண்ணுறேன், ரொம்ப போர் பண்ணல. ரொம்ப போர் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த கிளிட்டர்ஸ் வந்துட்டு அந்த கோல்ட் ஃப்ளேக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அன்இவனாக இருக்கும் எதர் சைட்ஸ். ஸோ அந்த தப்பை பண்ணாதீங்க. ஸோ கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ இதை நான் ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 8 hours கிட்ட நான் ட்ரை பண்ண விட்டுடுறேன். ட்ரை பண்ண விட்டுட்டு தான் இதுக்கு மேலே அடுத்த லேயர் ஆஃப் பிக்மெண்ட் ரெசின் வந்துட்டு போர் பண்ண போகிறேன். ஏன் 8 hours வந்துட்டு ட்ரை பண்ண விடணும் அப்படின்னா, ட்ரை பண்ணாமல் நீங்கள் பிக்மெண்ட் ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பிக்மெண்ட்டும் இந்த கிளிட்டர்ஸு கோல்ட் ஃப்ளேக்ஸ்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவுட்புட் வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட்டடாக தெரியாது. ஸோ 8 hours ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த பிக்மெண்டட் ரெசின் எடுத்து நான் போர் பண்ணிக்கிறேன். இந்த பிக்மெண்டட் ரெசினையும் ஒரு 8 hours கிட்ட நான் வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுட்டேன். ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டீமோல் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஷைனிங்காக இருந்தால் அழகாக இருக்கும்னு தோணுதுனால லாஸ்ட் லேயர் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் ரெசின் எடுத்து நான் போர் பண்ணுறேன். போர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கிளிட்டர்ஸ் அண்ட் இந்த கோல்ட் ஃப்ளேக்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியராக தெரியுறது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா, அழகாக இருக்குல்ல. ஸோ இதையும் வந்துட்டு ஒரு 8 hours கிட்ட நான் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டேன். அப்புறமா கனெக்டர்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி பார்க்கும்போது நீட்டான ஒரு லுக்கில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி கீ செயின்ஸ் உங்களுக்கும் பண்ணணும், நேம் கஸ்டமைசேஷன் கூட பண்ணலாம். அப்படி பண்ணணுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் நிறைய டியூட்டோரியல்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.